ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஈரோடு போன vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஈரோடு போக வேண்டியது இருந்தது. நான் பாண்டியிலேருந்து ஒரு 12:30 மாதிரி பஸ் ஏறிட்டேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியிலேருந்து விழுப்புரம் போகிறேன். அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நான் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன். இங்கே வந்து 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எக்ஸாம் முடிச்சுட்டு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது எனக்கு நான் 10th முடித்த என்னோடய மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து விக்ரவாண்டி டோலில் போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் வந்துட்டு நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸும் வந்துச்சு. எங்களோட சீட்டிங்கில் வந்து நாங்கள் போயிட்டு செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் வந்து ஸ்லீப்பர் போடல, சிட்டிங் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஈரோடு போயிட்டு லக்ஷ்மி நகர் பைபாஸ் போகும்போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. வீடு போகும்போது 10:30 ஆகிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங்காக ஈரோடு வந்து போயிருந்தோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஈரோடில் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஈரோடு காலையில் ஈரோடு கிளம்பி போயிட்டுருந்தோம். ஸோ நம்மளோட ஈரோடோட ஒரு அடையாளமான அந்த காளமாட்டு சிலையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர்த்துக்கு அந்த காளமாட்டு சிலை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து கெடா வெட்டு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு போயிருந்தோம். அந்த விலாக் தான் இது. ஸோ கெடாய் கிட்ட உத்தரவு கேட்டு அதை வெட்டி அடுத்த நாள் சாப்பிட்டோம். கெடா வெட்டு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த நாளே வந்து ரிட்டன் பாண்டி கிளம்பிட்டோம். இது அந்த வீடியோ தான் இது. நாங்கள் வந்து ஈரோட்லேருந்து சேலம் பஸ் ஏறி சேலம் டு பாண்டி, விழுப்புரம் டு பாண்டி அப்படி வந்து பஸ் மாறி வந்தோம். சேலமில் அவ்வளோவா பசி இல்லை. ஸோ நாங்கள் விழுப்புரம் வந்து ஒரு ஹோட்டல் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாண்டி கிளம்புனேன். ஸோ நான் பாண்டி ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7:30 ஆயிடுச்சு. இந்த மாதிரி விலாக்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.